ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு பாருங்க, நற்கிரியை மூலமா முதல்ல ஒரு 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 ஊழியக்காரன் குடும்பத்தை சரிவர நடத்த தெரியாதவன் தன்னுடைய மனைவிய, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய பெற்றோரை, தன்னுடைய சகோதர சகோதரிகளை நடத்த தெரியாதவன் என்ன நடத்த மாட்டான்? சபையை நடத்த திராணியற்றவன். இதே போலதான் ஆண்டவருடைய சமூகத்தில் ராபோஜன பந்தியில கை போடுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் திருச்சபை ஒழுங்க கடைபிடிச்சு அந்த நற்கிரியை செய்ய திராணியற்றவர்களாய் சோர்ந்து போயிருந்தால் எப்படி ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்ய முடியும்? எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து உரைக்க முடியும்? எப்படி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும்? எப்படி ஆண்டவருடைய மகிமையை எடுத்து உரைக்க முடியும்? முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஒருக்கா கூட வாசிங்க பார்ப்போம். எப்படி இந்த இடத்தை நல்லா சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை ஆண்டவருடைய ஆலயத்தில் திருச்சபையின் ஒழுங்க கடைபிடிப்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிப்பதற்கு, ஆண்டவருடைய வசனத்தை கடைபிடிப்பதற்கு, அதான் நற்கிரியைகளை சோர்ந்து போகாமல் செய்து கனத்தையும் மகிமையும் என்ன செய்யணும்? தேட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனத்தையும் மகிமையும் தேடுகிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு.